நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விலாகில் என்னுடைய ஒரு பக்கெட் லிஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. அதை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் பெரிய பெரிய பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுப்பாங்க. நான் பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, அதுக்கு நிறைய உழைக்கணும், அதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும். ஆனால் ஒரு சில பக்கெட் லிஸ்ட்டு சில நேரங்கள் அதுவாக அமையும். நான் எந்த எதிர்பார்ப்புகளும் வச்சு இல்லாமல், ஆனால் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்ச சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான பக்கெட் லிஸ்ட் தான் இது. இது என்னென்னா, லண்டன் தேம்ஸ் டவர் பிரிட்ஜில் முதல் முறையாக கார் ஓட்டுறது. அந்த பிரிட்ஜில் வீடியோக்கள்லே பார்த்த ஒரு பிரிட்ஜில், சினிமாவில் பார்த்த ஒரு பிரிட்ஜில் அதில் நடந்து போனது ஒரு விஷயம்னாலும், அதில் சொந்த காரில் அந்த பாலத்தை கடந்தது என்னை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் த மை பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். London Bridge. Yes, and it's Jackie here. This is where the whole nursery rhyming. இன்னும் விரிவாக லண்டனில் கார் ஓட்டினது, அதனுடைய அனுபவம், அப்புறம் பிக் பென்ல கார் ஓட்டின அனுபவங்கள், இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக Nice பேச to be போகிறோம். here. Say hi, guys. Hi. வணக்கம் நேயர்களே. இங்கிலாந்து பற்றியும் இங்கிலாந்து போக்குவரத்து பற்றியும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம், எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு விழிப்புணர்வாகவும் தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கிலாந்து அது எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன மாதிரியான ரூல்ஸு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதை தொடர்ந்து வீடியோக்களில் பதிவு செஞ்சுட்டு தான் வரோம். மிக முக்கியமாக இங்கிலாந்தில் நீங்கள் கார் ஓட்டுறதுன்றது தமிழ்நாட்டிலேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ அல்லது மற்ற நாடுகள்லேருந்து இங்கே நீங்கள் கார் ஓட்டணுன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இன்னொரு தனி வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். 200 மைல் பயணித்து லண்டன் வந்திருக்கேன். அதாவது டார்லிங்டன்லேருந்து டன்ஸ்டபிள், அங்கே தம்பி லிங்கேஷன் ராஜேஷ் வீடு இருக்குது, அங்கே வந்துட்டு அங்கேருந்து லண்டனுக்கு பயணிக்கிறோம். ஸோ ஒரு 200 மைல். இந்த 200 மைலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டோல் இருக்காது, எங்கேயுமே குழிகள் இருக்காது, மிக நேர்த்தியான சாலைகள். இப்போ நம்ம போகிற ரோடு இருக்கு இல்லையா, இது நேஷ்னல் ஹைவேஸ். இந்த நேஷ்னல் ஹைவேஸில் அவங்க சொல்கிற ஸ்பீடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். மேலேயும் ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. உதாரணத்துக்கு 70 மைல் ஸ்பீடுனா 70 மைல் தான் போகணும். இப்போ இந்த பாலத்துக்குள்ளார நம்ம போயிட்டுருக்கோம், இதுக்கு 30 மைல் ஸ்பீடு போகணுன்னா 30 மைல் தான் போகணும். 20 மைல் ஸ்பீடுனா 20 மைல் ஸ்பீடில் தான் நீ போகணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஓலை வந்துவிடும். அதனால் பாரபட்சமே இல்லாமல் உங்கள் லைசன்ஸில் மார்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் கண்டிப்பாக மதிச்சே ஆகணும். ஸோ சைன் போர்டு பார்த்து கரெக்டாக ஓட்டணும், நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தக்கூடாது. லண்டன் போன்ற மிக நெரிசல் மிகுந்த நகரத்தில் அவங்க எல்லா இடத்துலையுமே பார்க்கிங் ஃபைன்ஸ் நிறையவே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மைண்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட உதறல்கள், நிறைய விஷயங்கள். ஏன்னா இதான் முதல் முறையாக நான் போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி டார்லிங்டன் ட்ரெயினில் போய் இறங்கியாச்சு லண்டனில். அங்கே ஒரு 3 நாள் இருந்தோம். ஸோ தம்பி டி பார்த்துக்கிட்டான், டிபி பார்த்துக்கிட்டான். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமும் இல்லை, அப்படியே போயாச்சு வந்தாச்சு. ஆனால் இந்த முறை காரில் பயணிக்கலாம் அப்படின்னு காரில் பயணிக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்பையும் ரொம்ப பார்த்து, ஏன்னா நம்ம புது ஊர் இல்லையா, நிறைய ரோட் சைன்ஸ்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து போகணும்.
இப்போ நம்ம காரில் இதில் போயிட்டுருக்கோம் இல்லையா அந்த டனலில், இந்த டனலுக்கு மேலே தேம்ஸ் நதி ஓடிட்டுருக்கு. சார் எங்கள் ஊர்லேயும் தான் சார் மெட்ரோ இருக்குது, அதுவும் தான் சைதாப்பேட்டை கிட்ட டமால்னு கீழே போய் அப்புறம் மேலே ஏறுது அப்புறம் இறங்குது. நாங்களாம் பார்த்துட்டோம் சார். கண்டிப்பாக உண்மையிலே கலைஞருடைய முயற்சியின் காரணமாக சென்னையில் வந்து மெட்ரோ வந்தது. A1 ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து மோனோ ரயில் எட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு பண்ணி புதிய தலைமை செயலகத்தை வந்து எப்படி நாஸ்தி பண்ணாங்களோ அந்த மாதிரி மெட்ரோ திட்டத்தையும் நாஸ்தி பண்ணாங்க. அதன் பிறகு வந்து உலக வங்கியின் அழுத்தத்தின் காரணமாக அதை திறந்து வச்சாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லட்டுமா? லண்டன் மெட்ரோ எப்போ துவங்கினாங்க தெரியுமா? 1863. ஏறக்குறைய 163 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுங்க வந்து டிராஃபிக்குக்காக வந்து சுரங்கப்பாதையில் ட்ரெயின் விட்டானுங்க. நாம் இப்போ தான் வந்து கலைஞருடைய முயற்சியின் காரணமாக மெட்ரோ எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மெட்ரோவில் பயணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வட மாநிலங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் சென்னையில் இருக்கிறது வந்து சொர்க்கத்திலும் சொர்க்கம், ரைட்? இப்போ இந்த டனலை பற்றின சுவாரஸ்யங்களை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த டனல் வந்து பிளாக்வெல் டனல், நியூ டனல். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு டனல் ஒன்று இருந்தது. அந்த டனல் வந்து ரொம்ப பழைய டனல். அது முக்கியமாக லண்டன் வாசிகளுக்கு வந்து வடக்கு லண்டன் வாசிகளையும் கிழக்கு லண்டன் வாசிகளையும் இந்த டனல் பிளாக்வெல் டனல் வந்து இணைக்குது. பிளாக்வெல் டனலுக்கு முன்னாடி, அதாவது தேம்ஸ் நதி தான் அந்த லண்டன் வாசிகளுக்கு ஒரு பெரிய தலைவலி. இதை கிராஸ் பண்ணணும்னா கப்பலில் தான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். படகுகள் மூலமாக தான் அந்த காலத்தில் கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதீத போக்குவரத்தை சமாளிக்கிறதுக்காக 1831 லண்டன் பிரிட்ஜ் கட்டினாங்க. அந்த லண்டன் பிரிட்ஜில் தான் வந்து கடந்த சனிக்கிழமை 7/6/2025 அன்று அதில் வந்து நான் வந்து காரில் ஓட்டினேன். அதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ நாம் கடந்து வந்த டனல் வந்து பிளாக்வால் டனல், 2வது டனல். ஆனால் முதல் டனல் வந்து 1891 கட்டுமானத்தை தொடங்கி 1897 அதை முடித்தாங்க. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து அதை வந்து திறந்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த டனல் தான் 2வது டனல். இந்த 2வது டனல் வந்து 1960 ஆரம்பித்து 1967 இந்த டனலை கட்டி முடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் 2025 இந்த டனலை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் பணம்லாம் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இலவசமாகவே பயணிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் பொருளாதாரம் வந்து கிழக்கிலும் சரி வடக்கிலும் இருக்கிற பொருளாதாரம் வந்து உயர்வதற்கு இந்த 2 டனல்களுமே காரணமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, இப்போ புதுசாக இன்னொரு டனலையும் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பேர் என்னென்னா சில்வர் டவுன் டனல். இந்த டனலும் வந்து தேம்ஸ் நதியை கடக்கிறதுக்கான டனல் தான் இது. ஸோ இப்போ எல்லாமே வந்து டோல் வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லண்டனுடைய நகர பெருக்கத்தின் காரணமாக இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது சில்வர் டவுன் டனல். இந்த டனல் வந்து புதிதாக கட்டப்பட்டது. ஏப்ரல் 2025 தான் அந்த டனல் கட்டி திறக்கப்பட்டது. ஸோ அந்த டனல் வழியாக தான் இப்போ நம்ம வந்து தேம்ஸ் டவர் பிரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த சில்வர் டவுன் டனலுக்கு முன்னாடி முதலாக பிளாக்வெல் டனல் வந்து கட்டினாங்க இல்லையா, அது வந்து 19ஆம் நூற்றாண்டில் அது வந்து கட்டப்பட்டது. அது வந்து குதிரை வண்டி போகிறதுக்கு மட்டும்தான் கட்டினாங்க அது ஆக்சுவலி. ஸோ அந்த கட்டுமானம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கிட்ட வந்து அது நடந்துச்சு. இளவரசர் வேல்ஸ் தான் வந்து அதை வந்து திறந்து வச்சார். ஓகேவா? ஸோ அடுத்ததாக 2வது டனல் வந்து போக்குவரத்துக்கு, அதாவது இப்போ பெரிய பெரிய வாகனம்லாம் போகணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக 1960 தொடங்கி 1967 திறந்தாங்க. அந்த டனல் வழியாக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம், ரைட்? ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு டனல், அந்த டனல் தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சில்வர் டவுன் டனல். இது வந்து பாதுகாப்பு வசதிகள்லேருந்து எல்லாமே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு போகுதில்ல, அது வந்து பேருந்து போகிறதுக்காகவே செப்பரேட்டாக வச்சுருக்கிற விஷயம். ஸோ இதற்கு முன்பாக வந்து கட்டப்பட்ட முதல் டனல்லாம் வந்து குதிரை வண்டிலாம் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 2 டனலுமே வந்து பக்கத்தில் இன்னொரு டனல் இருக்குது, இது போகிறதுக்கு வர்றதுக்கு. ஸோ இது வந்து 2021 ஆரம்பித்து, மார்ச் மாதம் ஆரம்பித்து 2025 ஏப்ரலில் திறந்துட்டாங்க. இப்போ நாம் பயணம் செஞ்சிட்ருக்க சில்வர் டனலுடைய சிறப்பம்சம் என்னன்னா, கடந்த 30 ஆண்டுகளில் கட்டப்பட்ட முதல் டனல் அப்படின்ற பெயர் இது பெற்றிருக்கு. 1.4 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தேம்ஸ் ஆற்றின் கீழே இது இருக்குது. இது வந்து சில்வர் டவுன், அதாவது நியூஹாம் மற்றும் கிரீன்விச் பென்சுலாவை வந்து இணைக்குது. இந்த டனல் 2 டனல், இது போகிறதுக்கு அடுத்தது வந்து வர்றதுக்கு, ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். இது வந்து 2021 ஆரம்பித்து 2023 ஒரு டனலை முடித்தாங்க. அதன் பிறகு 2023 ஆரம்பித்து 2025 ஏப்ரலில் முடித்து 2 டனலுமே திறந்துட்டாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த டனலை தோன்றதுக்கு டிபிஎம் அப்படின்னு ஒரு இயந்திரம் வச்சுருந்தாங்க. அந்த டிபிஎம் இயந்திரத்திற்கு வந்து ஜில் வினர்
அப்படின்ற பெயரை வச்சாங்க. காரணம் என்னன்னா, இவங்க தான் வந்து லண்டனுடைய முதல் பெண் ஓட்டுநர். ஸோ அவங்க வந்து 47 வயதில் இறந்து போனாங்க. 2024 50வது வருடம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய நினைவை போற்றும் விதமாக அந்த இயந்திரத்துக்கு, அதாவது சுரங்கம் நோண்டுற இயந்திரத்துக்கு, டிபிஎம்க்கு வந்து ஜில்வினர் பேரை வந்து சூட்டி மகிழ்ந்தார்கள். இப்போ நம்ம பயணிக்கிற இந்த பாலத்தினுடைய கட்டுமானத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, லண்டன் வாசிகள் வந்து கச்சன்னு கூட்டம் அதிகமானதுனால இந்த சுற்றுச்சூழலுக்கு பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த டனலை கட்டுறதுக்காக 1.86 மில்லியன் டன் பொருட்களை வந்து, அதாவது அந்த பொருட்களை நீங்கள் வந்து எடுத்துன்னு வந்து இந்த டனலை நீங்கள் கட்டணும் அப்படின்னா 1,10,000 லாரியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஸோ இதை தவிர்க்கும் விதமாக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1.86 மில்லியன் டன் பொருட்களை வந்து ஆற்று வழியாகவே, படகுகள் மூலமாகவே, கப்பல்கள் மூலமாகவே எடுத்துகிட்டு போய் இந்த டனலை கட்டினாங்க. அதுதான் இந்த டனலுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவேன். ரைட்? இப்போ தான் மெயின் மேட்ருக்கே வரோம். இவ்வளோ தூரம் காரை ஓட்டிகிட்டு வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு பசங்களை கூட்டுக்கிட்டு மெதுவாக டவர் பிரிட்ஜை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். செம்மையான மழை. ஸோ அப்படியே நடந்து போனோம். ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம்னா அப்போ மழை வந்து பெய்யும். காரணம் என்ன, எனக்கு மழை பிடிக்கணும், வேறு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதனாலே இந்த மழை வந்து போட்டு காலி பண்ணிச்சு. இருந்தாலும் டவர் பிரிட்ஜை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போனால் பாருங்கள் டவர் பிரிட்ஜு தெரியுது பற்றியா? அதே தான். எப்படி மௌனராகத்தில் வந்து பத்மினியிலேருந்து இறக்கி ரேவதியை கூட்டுட்டு போய் ஒரு சோலை எண்ணெய் ஊற்றுனா டமால்னு பார்த்தா தாஜ்மஹால் தெரியும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் எனிவே, ஒரு சுவாரஸ்யமான ஒன்று தகவல் சொல்கிறேன். எனக்கு அந்த விஷயம் தெரியல. இப்போ இந்த டவர் பிரிட்ஜை பற்றி படிக்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிரிபட ஆரம்பிச்சிது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த டவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது லண்டன் பிரிட்ஜ் இல்லை. லண்டன் பிரிட்ஜ் வேறு, டவர் பிரிட்ஜ் வேறு. இப்போ நாம் வந்து வீடியோவில் பார்க்குறது இது வந்து தான் லண்டன் டவர் பிரிட்ஜு. ஓகே. ஆனால் நிறைய பேர் இதில் வந்து லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். இது லண்டன் டவர் பிரிட்ஜு 1894 திறந்தாங்க. ஏறக்குறைய 131 வருஷம் ஆகுது. ஜூன் 30 திறந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த டவர் பிரிட்ஜை தான் நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இது லண்டன் பிரிட்ஜ் இல்லை, இது டவர் பிரிட்ஜு. ஸோ இதிலேருந்து ஒரு ½ மைலில் வந்து ஒரிஜினல் லண்டன் பிரிட்ஜ் இருக்குது. அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு வந்து 12வது நூற்றாண்டிலே வந்து அந்த லண்டன் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. அந்த 12ஆம் நூற்றாண்டில் கட்டின லண்டன் பிரிட்ஜ் மரத்தில் இருந்திருக்கு. அதில் ஏகப்பட்ட தீ விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு. 3000 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க. நிறைய போராட்டங்களில் வந்து அது வந்து இருந்திருக்கு. 1831 அதை திரும்ப புனரமைக்கிறாங்க. 1971 அந்த லண்டன் பிரிட்ஜ் இன்னொருத்தர் வாங்கி புனரமைக்கிறாரு. இப்போ இருக்கிற லண்டன் பிரிட்ஜ் வந்து பழைய லண்டன் பிரிட்ஜ். ரைட்? ஸோ இதுதான் இதில் மேட்ரு. இப்போ தான் நம்ம மெயின் மேட்ருக்கு வரோம். வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இந்த லண்டனுடைய டவர் பிரிட்ஜில், அதாவது புகைப்படங்களில், திரைப்படங்களில் பார்த்த ஒரு விஷயத்தை கடந்த 2025 ஜனவரி அப்போ இதில் வந்து இந்த லண்டன் பிரிட்ஜை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த லண்டன் பிரிட்ஜில் வந்து நம்ம வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பெரிய பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுக்கல. ஏன்னா நம்மளுக்கு அப்படியான ஒரு சூழலாம் இருக்குது. இங்கிலாந்தில் கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுமே லண்டன் தெருக்களில் காரில் பயணிக்கணுன்றதும், இந்த லண்டன் டவர் பிரிட்ஜில் வந்து காரில் போகணும், கிராஸ் பண்ணணும். ஏன்னா நடந்து போயிருக்கேன், கிராஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதுதான் இப்போ நிறைவேற போகுது. ஸோ இதை நிறைவேற காரணமாக இருந்த இயற்கைக்கு, பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி. And it's Jackie here. This is where the whole nursery rhyme itself came. Because like this bridge opens for boats to pass through. Yeah. That's why they said London Bridge is falling down and stuff. It's nice to be here. Say hi, guys. Hi. அவ்வளோ பெரிய டவர்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு நாள் போகணும். ஆமாம், அது சொன்னான் இவன். Yeah, there is one bullet is behind us. எக்ஸ்ப்ளோர் இன்சைட் த டவர் பிரிட்ஜ். அதுக்கு தனியாக இது போல இருக்குது. ஏதாவது இருக்கும், அது காசு. அது தனியாக ஏதாவது காசு. ஏன்னா நான் எண்ணெயும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். They serve Mexican tequila. Oh, Mexican tequila is just like the one with the lime and then the spicy rim. Yeah, there is a spicy rim.
The tequila always takes like a lot of time. My to, happy moment, guys. எஸ் லண்டன் பிரிட்ஜில் வந்து கார் ஓட்டுறது வந்து 8,000 pounds. I know, because it takes like a lot of time to cure it. Yeah. அழகர்பேட்டில் கார் ஓட்டிருந்தாங்க காய்ஸ் சென்னையில் அதேதான் guys. Guys. சென்னை கடலூர் பாண்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். You're பெரியால ஆயிட்டாரு. You see that big Oh, tower, yeah. the square tower? But this is the good achievement, I think. உண்மையிலே பட்டேன். Cable car. Yeah, it goes in the air. It goes up to Oh. that building. எனக்கு இது வந்து என்னன்னா You see this one? என்ன ஒண்ணு That இதுல one That with the building. lights. Yeah. You go from that building and then you go. லண்டன்ல போய் கார் ஓட்டணும். அங்கெல்லாம் காரே ஓட்ட முடியாது. அங்க அப்படியோ இப்படியோ ஒண்ணுவாங்க. And you see London Bridge, the shot. Oh my god, that would be so fun. You could. I bet you. Bed of the pig. பிக் பென். இங்கே வந்து இது பிரிட்ஜுக்கு போனால் தான் உனக்கு வந்து லண்டன் ஐ தெரியும். ஆமா இப்போ பிக் பென் வந்துட்டு இருக்குல்ல. பென் வந்து பிரிட்ஜுக்கு நடுவில் போகும்போது தான் நீ திருப்பும்போது தான் நான் பாத்துக்கிறேன். Oh, Lebanon. Oh my god. Oh my god, it's so pretty. So nice. What the hell? Ah, it's raining. It's raining. பிக் பென் நடந்து போய் பார்த்த இடம்லாம் இப்போ நாங்க கார்ல போறோம். சூப்பராக இல்லை பொறுமை கரெக்டாக இருக்கு கரெக்டா இருக்கு. Like, I'm just like imagining a Bruno Mars song right now. Like, Count on Me. I'm just imagining Count on Me right now. Can you imagine that? Yeah. சில நேரத்தில் சில விஷயங்களை நம்பவே முடியாது. இப்போ தான் ஐமேக்ஸில் வந்து மிஷன் இம்பாசிபிள் 8th பார்ட்டில் டாம் க்ரூஸ் ஓடின அதே பிரிட்ஜு. எப்பயுமே இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நாங்கள் நிறைய வாட்டி வாக் போயிருக்கோம். அன்றைக்கே இந்த பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். Living it up in the city. Got charged up and we sing the rock. I gotta kiss myself, too pretty, too high. To the police and the fireman, too high. And the Dragon Ball retirement, too high. Say my name, you know who I am, too high. What a brand bad money. லண்டனின் டனல்கள், சுவாரஸ்ய தகவல்கள் மற்றும் டவர் பிரிட்ஜு குறித்தான தகவல்கள், ஓல்டு லண்டன் பிரிட்ஜை பற்றி பேசுனது, அதன் பிறகு பிக் பென். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.